அனைவருக்கும் வணக்கங்க. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணலாம். இங்க மொத்தமும் கோணலா தான் போயிட்டு இருக்குது. அது வேற விஷயம். நீங்களும் நல்லது செய்ய மாட்டீங்க, யாரையும் நல்லது செய்யவும் விட மாட்டீங்கல்ல. இந்த ஆடு தன்னால கசாப்பு கடையில வந்து மாட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த சம்பவம் தான் இது. நீங்களும் உண்மையா ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்களா சார்? அந்த நாலேஜ் இருந்தா உங்களுக்கு இது தெரியாதா? நான் பேசிக்கா ஒண்ணு கேக்குறேன். ஒரு திட்டத்தினுடைய பேரை சொன்னாலே அதனுடைய டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்ற திட்டத்தின் பேரு சிறந்த குடிமகன் அப்படிங்கிற ஒரு திட்டம். நாங்க எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்க திட்டம் இன்னுயிர் காப்போங்கிற அந்த திட்டம். இது ரெண்டுக்கும் பேர்லயே வேறுபாடு இருக்கு. அது எப்படி நீங்க பொய்ன்னு சொல்வீங்க? எனக்கு புரியல. நீங்க கொடுத்திருக்க திட்டத்தினால, அதாவது என்ன, ஆக்சிடென்ட் ஆனா யாரு தைரியமா கொண்டு போய் அவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்களோ அவங்கள பாராட்டி நீங்க 5000 ரூபாய் கொடுப்பீங்க. இது இத்தனை ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு இங்க யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த இன்னுயிர் காப்புங்கிற திட்டம் சாதாரணமா சும்மா எடுத்து போட்ட திட்டம் கிடையாது. உண்மையாலுமே அடிபட்டு இருந்தவங்க எத்தனையோ பேரு முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்களை கொண்டு போய் காப்பாத்தினா போலீஸ் கேஸ் ஆயினும் பயந்த மக்கள் இருந்தாங்க. கொண்டு போய் காப்பாத்தினா முதல் உதவிக்காக கட்டக்கூடிய காசு யாரு கட்டுவான்னு தயங்கி நின்ற மக்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லி, அது எந்தெந்த இடத்துல தமிழகம் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த இடத்துல அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட 500-600 இடத்தை தேர்வு செஞ்சு அதை சுத்தி இருக்கக்கூடிய எத்தனையோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சரியான லிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு, இதுல கையில் அடிபட்டா, தலையில் அடிபட்டா, வயிற்றுல அடிபட்டா, உடல்ல இருக்க மத்த பாகத்தில் அடிபட்டா என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும், அதுக்கு எந்தெந்த மாதிரியான செலவுகள்லாம் ஆகுதுன்னு அந்த முழு தகவல்களையும் எடுத்து மொத்தத்தையும் யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஒரு உயிரும், சில சொல்லுவாங்க இல்லையா, அடரே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துல கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா எப்படியாச்சும் இவங்களோட கை காலை காப்பாத்திருக்கலாம், உயிரை காப்பாத்திருக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த 48 மணி நேரங்கிற அந்த கோல்டன் ஹவர்ஸ், நீங்க சொல்ற மாதிரி வெறும் 5000 ரூபாயில முடியற விஷயம் கிடையாது. இது 5 லட்சம் ரூபாய் கிட்ட ஆனா கூட பரவாயில்ல. அந்த 48 மணி நேரம் அவங்களுக்கான முழு ட்ரீட்மெண்ட்டையும் தமிழக அரசே ஏற்குன்றதுக்காக ஆக சிறந்த திட்டத்தை எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா இது சாதாரண அடித்தட்ட மக்களுக்கு கூடி புரியும். ஆனா ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு புரியலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி சார் நீங்க ஒரு முழு பூசணிக்காவை எப்படி நீங்க சோத்துல வச்சு மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் உங்களுடைய பிரச்சாரமா? இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த ஆட்சியா? இல்ல நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய தமிழக மக்கள் திருப்பி பதில் சொல்லியே தீருவாங்க. ரொம்ப நாள்லாம் கிடையாது, இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ. நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பொய் பிரச்சாரத்துக்கும் நீங்க உண்மையாலுமே பொய் தாங்க. உண்மையா அங்க நின்னு பேசக்கூடியது எங்களுடைய தளபதி யார் தான் சொல்லி அதற்கான ஒரு கூட்டமே எந்திரிச்சு நிக்கதா போகுது. 2024 அது மிக சிறந்த ஒரு பதிலடியா உங்களுக்கு இருக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய திட்டமே செயல்பாட்டுல இருக்கான்னு தெரியல, ஆனா எங்களுடைய திட்டத்தினால இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இன்னுயிர் காக்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த திட்டத்தை தமிழக மக்கள் அனைவரும் வரவேற்கிறோம். அவர்கள் வாழ்க என்று ஒவ்வொரு நிமிஷமும் நாங்களும் அவரை வாழ்த்திட்டு தான் இருக்கோம். இத்தகைய திட்டத்தை முதல் அறிமுகப்படுத்தியதே தமிழ்நாடு தான் சொன்னா, இது உங்களுக்கு தெரியலனா திரும்ப வேணா போய் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நந்தினி அக்கா வணக்கம். ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் பேசியிருந்தீங்க. என்னன்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சிறந்த குடிமகன் திட்டம் வேற, மாநில அரசாங்கம் அதாவது திராவிட அரசாங்கம் கொண்டு வந்து இன்னுயிர் காப்போம் திட்டம் வேற அப்படின்னு சொன்னீங்க. நான் சொல்கிறேன், சிறந்த குடிமகன் திட்டத்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டினா தான் இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம். ஏன்னா மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது 2021 10வது மாதம் 3ஆம் தேதியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு வந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் வந்து 12வது மாதம் 10ஆம் தேதி 2021 கொண்டு வந்திருக்கீங்க. இந்த 2 மாதம் டைம் பீரியடில் சிறந்த குடிமகன் திட்டத்துக்கு கீழே வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து மேலே வந்து இன்னுயிர் காப்போங்கிற ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கீங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தளபதி ஐயா வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நிறையா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வந்து மக்கள் நிறைய பேர் நல்லது செய்யறதுக்கு விடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க. மாநில அரசாங்கம் வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த 5000 ரூபாய் சென்ட்ரல்லேருந்து எத்தனை பேருக்கு போயிருக்குன்னு கேட்குறீங்க. நீங்கள் கொண்டு வந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்துக்கு கீழே எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கீங்க? ஆக்சிடென்ட் ஆனால் எத்தனை உயிர்களை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க? நம்மளா வாண்டடாக ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு சரியில்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலே நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. இதில் என்னென்னா, வாண்டடாக யாரோ கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்கன்னா 48 மணி நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிறந்த சிகிச்சை வந்து கொடுக்குறோங்கிறத சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சிறந்த சிகிச்சை கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு குழந்தைக்கு கையை எடுத்து அந்த குழந்தை கடைசியில் இறந்தே போச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் மெடிசின், ஆக்சிஜன், இந்த ஃபெசிலிட்டியை பேசிக்காக ரொம்ப மச் நீடடான ஒன்றே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி
ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கான ஸ்டிக்கு கிடையாது, அந்த ஸ்டாண்டு கிடையாது, மாப்பிள்ளை கட்டி ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளே செஞ்சு கொடுக்க முடியல. ஆனால் என்ன பேசிட்டு இருக்கீங்க, எங்கள் தளபதியோட சிறந்த ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்கிறாருன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் பேசிக் நீடை வந்து சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆன 48 மணி நேரத்தில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சிகிச்சை கொடுக்குறீங்களான்னு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறவங்களுக்கே சிகிச்சை கொடுக்கறக்கு முடியல, இதில் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்கன்னு தெரியல. ஒரு கணக்கு சொல்லுங்கள், நாங்கள் இந்த மாதிரி வந்து இத்தனை 48 மணி நேரத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆனால் இத்தனை உயிர்களை நாங்கள் காப்பாற்றிருக்கோம், கணக்கோட டேட்டா பேஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி நாங்கள் காப்பாற்றிருக்கோன்னு சொல்லுங்கள். நாங்களும் அதே மாதிரி 5000 ரூபாய் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் நாங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துங்கிறதையும் நாங்களும் சொல்கிறோம். இந்த 2 திட்டமும் ஒன்று தான். அந்த திட்டத்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டினது தான் இன்னுயிர் காப்போம் திட்டம்ங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் படிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஐபிஎஸ் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மேடையில் பேசுறதுக்கு ஒரு சபை நாகரிகம் இருக்கா? அந்த சபை நாகரிகத்தை போய் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு வர சொல்லுங்கள். மேடையில் நின்று பெண்களை தரைக்குறைவாக இழிவுபடுத்தி அருவருக்கு தக்க வகையில் வந்து பேசிகிட்டு இருக்கிற உங்களோட கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் வச்சுட்டு எங்கள் அண்ணனை வந்து மறுபடியும் போய் ஐபிஎஸ் படிச்சுட்டு வர சொல்லுங்கிற பேச்செல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அப்புறம் 2வது விஷயம் வந்து மக்களுக்கு நலன் செஞ்சுட்டு இருக்காரு, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. 2024 எலெக்ஷனில் வந்து மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 3 வருஷத்தில் நீங்கள் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினீங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதைத்தான் நானும் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். 24 மக்கள் தக்க பதிலடி கொடுக்கத்தான் போகிறாங்க. ஏன்னா 2-3 மாதம் தான் இருக்குது. நம்ம எல்லாரும் இங்கே தான் இருக்க போகிறோம், எல்லாரும் பார்க்க தான் போகிறோம் மக்கள் யாருக்கு தக்க பதிலடி ஓட்டுகள் மூலம் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. நன்றி.